வெல்கம் டு லஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா, இந்த ஹேர் டை எல்லாம் எப்படி நான் என் பிள்ளைக்கு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான். இது நான் மெயினாக சொல்கிறது, எல்லாருமே வாஷ் பண்ணி உணர்த்தி ஃபோல்ட் பண்ணி எல்லாம் வச்சுருவோம். ஆனால் அதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம துணி துவைக்கிற சோப்பு அதில் அந்த சர்ஃபு அதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை ப்ராப்பராக கழுவாமல் விட்டுடுவோம். சும்மா தண்ணியிலே அலசுனா போதும் அப்படின்னு நினச்சிடும். பட் அது கிடையாது. நீங்கள் ஹேர் டை இல்லை ஹேர்போ எது குழந்தை இது வாஷ் பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா அலசிட்டு நம்ம டிட்டர்ஜென்ட் சோப் இல்லைன்னா வந்துட்டு லிக்விட் ஏதோ ஒன்று ஒரு சொட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் வாஷ் கம்பல்சரி மஸ்ட். ஏன்னா குழந்தைங்க டெய்லியும் வியர் பண்ணுற டைஸ் ஹேர் டைஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப டைட்டாக நாட் போட்டு விடுவோம். அந்த நாட்டில் வந்துட்டு நம்ம பாப்பா மண்டையில் சர்க்குலேட் ஆகிற அந்த ஆயில்னஸ், அப்புறமா அந்த ஸ்வெட்டிங் எல்லாமே அந்த டையில் தான் அப்சர்வ் ஆகும். ப்ளஸ் அது கூடவே நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக கழுவாமல் விட்டுட்டோம், இல்லை அலசாமல் விட்டுட்டோம், வெறும் டிட்டர்ஜென்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து ரியாக்ட் ஆகும்போது நிறைய ஹேர் ஃபால் காஸ் பண்ணும். ப்ளஸ் வந்துட்டு டேண்ட்ரஃபும் அதிகமாக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹாட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா அலசி காய வச்சிடலாம். இது வந்து மெயினான திங். அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு, எப்போவுமே இந்த மாதிரி மொத்தமாக நாட் மாதிரி போட்டு கொடியில் வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்த உடனே அழகாக நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க அழகாக பொறுப்பாக உட்காந்து ஃபோல்ட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு வேலை வைக்கிறோம், அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணலாம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பண்ணும்போது பாப்பாவோட ஃபிங்கர், ஹை, பிரைன் இது 3வே ஆக்டிவ் ஆகிட்டு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது அட் அ டைமில் மூணுத்துக்குமே நம்ம கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பாப்பாவோட ஆக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து ஃபிங்கர் கோஆர்டினேஷனும் இதனால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுமோ அதெல்லாம் குட்டீஸ் கிட்ட கொடுத்து செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு சிலரெல்லாம் பெரியவங்க வாயில ரொம்ப ரப்பர் பேண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க பசங்க. ஸோ வந்துட்டு அது ரப்பர் பேண்ட் ஞாபகம் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பை சான்ஸ் அது உங்களுக்கு வாயில லிப்ஸ்ல ஹர்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதை திங்க் அது வந்து ரப்பர் பேண்ட் ப்ரோக் ஆகி சின்ன பார்ட் வந்து முழுங்க வந்து மேபி சான்ஸ் சரியான. ஸோ நீங்கள் இந்த எங்கள் அப்பா நல்லா படிக்கிற பொண்ணு +1 +2ல் கேர்ள்ஸ் ஸ்கூல் சேர்த்தா இன்னும் நல்லா படிக்கும்னு நம்பி எடுத்துன்னு போய் கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்துனாரு. அது ஒன்றும் இல்லை, என் கூட ஒருத்தி சேர்ந்தா பாருங்க, அவளுக்கு எனக்கு பேர் ஒன்று. அவள் என் முன்னாடியே தான் எக்ஸாம் எழுதுவா. தெரிலனா அவளை பார்த்து தான் நான் எழுதுவேன். ஆனால் ஃப்ரெண்டு நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என் கூடயே நிற்பா. நான் திட்டு வாங்கினா அவளும் பாவம் செய்யாத தப்புக்கெலாம் வந்து திட்டு வாங்குவா. அந்தமாரி ஒரு நட்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல. அதுவும் அந்த ஸ்கூல் டைமில் நல்ல பொண்ணு. அவள் இந்தமாரி அழகாக போட்டுன்னு வந்தாலும் எனக்கு வயிறு எரிஞ்சு போடும். அழகாக பிடிச்சி அவுத்து விட்ருவேன். இப்போது என் பிள்ளைக்கு நான் கட்டிட்டு அதை சின்ன பிள்ளை கலட்ட விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, அப்போ எனக்கு தெரியும் அவள் எவ்வளோ பாடுபட்டிருப்பான்னு. நான் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் அழகாக கழட்டி விட்டுருவேன். அதை வந்து அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா ஒரு வாட்டி கழட்டும் போது போடுறதுக்கு. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நிஜமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவள் என் கூடயே தான் இருப்பாள். அட்டண்டன்ஸ்லேயும் எனக்கு முன்னாடி பேர், உட்காரதே என் கூட உட்காருவா. எக்ஸாம் ஹால்லையும் என் கூடயே தான் இருப்பாள். அடிக்கடிக்கு இந்த ஒரு காமெடி வரும் தெரியுமா, நீ நினச்சாலும் சனி அவன் பின் தொடர்ந்தே வரும்ன்ட்டு. அந்த மாதிரி அவள் என்னை ஒன்றும் நினச்சாலும் நான் அவளை விட மாட்டேன். அவள் பின்னாடி தான் நானும் ஃபாலோ பண்ணிருப்பேன். ஆண்டவனான்னு தெரில. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பக்கியும் நானும் காலேஜும் ஒரே காலேஜில் போய் சேர்ந்த கோடு. நிஜமாக எனக்கு நான் பேசிக்கல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே போய் சேர்ந்துட்டோம். 2 பேரும் கோஇன்சிடெண்ட்டாக ஒரே காலேஜ் 2 பேரும். அப்போது 5 வருஷம் அவகிட்ட மல்லு கட்டினது நானா இல்லை என்கிட்ட அவள் மல்லு கட்டினாலான்றது அவளுக்கு மட்டும் தான் தெரியும். நல்லா ஃபன் பண்ணுவோம் அவளை வச்சு. நல்ல மெமரிஸ். ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் அவ்வளோதான் இல்லை. அப்போ இருக்கும்போது கொஞ்சம் நைன்னு இருக்கும். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தாலே ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது அந்த டே.